ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸில் ஷுட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த ஷுட் பேஸ் பண்ண சென்டென்ஸ் தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா WH வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸை வந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சில நேரம் தமிழில் பேசும்போது நம்ம சொல்லுவோம், இப்போ கரண்ட் பில் வந்து கட்டுற டேட் தாண்டி போயிடுச்சு. அப்போ சொல்லுவோம், அச்சோ இந்த ஃபைனை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்போ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சில நேரம் வந்துட்டு டாக்குமெண்ட்டை நான் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆஃபீஸில் வந்து மேனேஜர் கிட்ட கேட்போம். சில நேரம் நான் இப்போ எங்கே போகணும், நான் இப்போ என்ன சொல்லணும், இப்படிலாம் பேசுவோம் இல்லையா? அதே சமயம் சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஆஃபீஸில் ஏதாவது நாளைக்கு பார்ட்டி அப்படின்னா நாளைக்கு நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அதே சமயம் இப்போது ஆஃபீஸில் வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நான் எங்கே போகணும், எவ்வளோ பே பண்ணணும், என்ன சொல்லணும், இந்த மாதிரி நம்ம கேட்குறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, எப்படி இங்கிலீஷில் கொஸ்டினாக கேட்குறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போர்டில் கொடுத்துருக்க இந்த வாக்கியங்களை படித்து பாருங்கள். இன்கேஸ் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் ஆன்சரை செக் பண்ணலாம். ஓகே டன். இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் என்ன கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு. நாளைக்கு ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷன் ஓணம் செலிப்ரேஷன்னு சொன்னாங்க. நான் என்ன கொண்டு வரணும் என்னோட பங்குக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த இடத்துல எடுத்த உடனேயே நம்ம WH வேர்டை தான் ஃபஸ்ட்டாக எழுதணும். சரியா? அப்போது இதில் வந்து என்ன அப்படின்ற WH வேர்டு வந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்த உடனே வாட் அப்படின்ற வேர்டாக எழுதணும். சரியா? ஸோ WH வேர்டுக்கு அடுத்து தான் நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ WH வேர்டுக்கு அடுத்தது நம்ம இங்கே ஷுட் எழுதியாச்சு. வாட் ஷுட், WH வேர்டு அடுத்து ஷுட்டு, அடுத்ததான் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும். சரியா? அப்போது வாட் ஷுட், இதில் சப்ஜெக்ட் என்ன, நான் அப்படின்றது. அப்போது வாட் ஷுட் ஐ. ஓகே, வாட் ஷுட் ஐ. அடுத்தது இதில் ஆக்ஷன் வேர்டு என்ன அப்படின்னா கொண்டு வர வேண்டும். இதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பிரிங் வந்து யூஸ் பண்ணணும். இதில் நம்ம இங்கே ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அப்போது வாட் ஷுட் ஐ பிரிங், வாட் ஷுட் ஐ பிரிங். நான் என்ன கொண்டு வர வேண்டும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ பிரிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அப்போது இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எடுத்தோடனே WH வேர்டு இருக்கணும், அடுத்ததாக ஷுட் இருக்கணும், அடுத்ததாக என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்ததாக வேர்பு வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் இருக்கணும். ஓகே டன். ஸோ இப்போ இதை வச்சு ரிமைனிங் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். நான் எங்கே செல்ல வேண்டும், நான் இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? சில நேரம் வந்து நம்ம ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவோம், உனக்கு என்ன, நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போது இதில் எங்கே அப்படின்ற WH வேர்டு வந்துருச்சு. எடுத்தோடனே WH வேர்டு எங்கே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? வேர்க்கு அடுத்ததை நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணணும். ஓகே, வேர் ஷுட், அடுத்தது சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் வந்து நான். ஓகே, நான் அப்படின்ற போது ஐ யூஸ் பண்ணுவோம். வேர் ஷுட் ஐ, அடுத்ததாக வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இதில் செல்ல வேண்டும் அப்படின்னு இருக்குது. இங்கே கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம பிரிங் யூஸ் பண்ணோம். இங்கே செல்ல வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம கோ யூஸ் பண்ணோம். ஓகே, அப்போது வேர் ஷுட் ஐ கோ நவ், வேர் ஷுட் ஐ கோ நவ், இப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது இதில் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படின்ற போது எப்படி அப்படின்றதான் இதில் கேள்வி வார்த்தை. அப்போது இந்த இடத்துல எப்படி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹவ். ஹவ் அடுத்தது WH வேர்டுக்கு அப்புறமா நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். ஹவ் ஷுட். அடுத்ததான் நம்ம என்ன எழுதணும், சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் என்ன, நாம் அப்படின்றது. அது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வி. How should we. அடுத்ததான் என்ன பண்ணணும், வேர்ப் எடுத்து எழுதணும். இதில் தீர்க்கணும், அதுதான் வேர்ப். அது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, how should we solve. அடுத்ததாக ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த பிரச்சனை. அப்போது திஸ் ப்ராப்ளம், how should we solve this problem. நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது how should we solve this problem அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் பணத்தை எப்படி திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி, எப்போது திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். கடன் வாங்குவோம் யாருக்கிட்டையாவது, அப்போது உனக்கு நான் அந்த பணத்தை எப்போ திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி திரும்ப கேட்போம் இல்லையா? ஸோ அப்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த வாக்கியத்தில் கேள்வி வார்த்தை எப்போது அப்படின்னு வந்துருச்சு. அது இங்கிலீஷில் நம்ம வென் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எடுத்தோடனே வென் யூஸ் பண்ணியாச்சு. கொஷின் வேர்டுக்கு அப்புறமா நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும்.
when should அப்படின்னு எழுதியாச்சு. இதில் சப்ஜெக்ட் நான் அப்படின்றது. அப்போ நம்ம இங்கே ஐன்னு யூஸ் பண்ணியாச்சு. when should I. அடுத்ததான் நம்ம என்ன எழுதணும், verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எழுதணும். இதில் verb என்னது, திருப்பி தர்றது, திருப்பி தரணும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், ரிட்டர்ன். when should I return. வெறும் காமனாக நம்ம கேட்போம், எப்போ திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது when should I return அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இங்கே வந்து பணத்தை அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியாச்சு. அப்போது when should I return, அப்போ நம்ம இங்கே இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும், மணி. when should I return the money. when should I return the money அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து இது வெறுமனே வந்து காமனாக சொல்லும்போது when should I return அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து அவள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரச்சனை பண்ணது நீ, அதுக்கு அவள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஏன் அப்படின்ற கேள்வி வார்த்தை வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல இங்கிலீஷில் நம்ம வை அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. வை அடுத்து கொஷின் வேர்டுக்கு அடுத்து தான் நம்ம ஷுட் யூஸ் பண்ணோம். வை ஷுட். அடுத்ததான் அவள் அப்படின்றது அதில் சப்ஜெக்ட்டு. அப்போ நம்ம இங்கே ஷீ மென்ஷன் பண்ணியாச்சு. வை ஷுட் ஷீ. அடுத்தது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றதா அதில் வந்து ஆக்ஷன் வேர்ட். இதை இங்கிலீஷில் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது. ஓகே, வை ஷுட் ஷீ அப்பாலஜைஸ். அவள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து எந்த புக்கை நான் படிக்கணும். இப்போது நீங்களே வந்து இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மைண்டில் வந்து தோணும், நான் சொல்கிறேன் இப்போ புக்ஸ் ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேன். அப்போது நீங்கள் என்ன சொல்வீங்க, என்ன கேட்பீங்க, எந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த எழுத்தில் வந்து எந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அப்போ அதுதான் கொஷின் வேர்டு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எந்த அப்படின்றதுக்கு விச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். எந்த புக்கை அப்படின்னு சொல்லும்போது விச் புக். விச் புக். கொஷின் வேர்டுக்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஷுட் யூஸ் பண்ணோம். அப்போது விச் புக் ஷுட். அடுத்து நான் அப்படின்றது இங்கே சப்ஜெக்டு. விச் புக் ஷுட் ஐ. படிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ரீட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியா. ஸோ விச் புக் ஷுட் ஐ ரீட். விச் புக் ஷுட் ஐ ரீட் அப்படின்னா எந்த புத்தகத்தை நான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்துவோம். இதில் என்ன அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வாட். ஸோ WH வேர்டுக்கு அடுத்தது நம்ம ஷுட் யூஸ் பண்ணோம். வாட் ஷுட் ஐ. நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதணும். வாட் ஷுட் ஐ. அடுத்து செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு டூன்னு சொல்லி எழுதுவோம். இப்போது வாட் ஷுட் ஐ டூ. நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஷுட் ஐ டூ நவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரியா? அடுத்தது நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நான் இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதை எப்படி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹவ் அப்படின்ற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்ததான் வந்து ஷுட் யூஸ் பண்ணோம். ஓகே, ஹவ் ஷுட். அடுத்து நான் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கே ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஹவ் ஷுட் ஐ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஹேண்டில். எதை ஹேண்டில் பண்ணோம், அதை. ஹவ் ஷுட் ஐ ஹேண்டில் அதை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம இட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், இல்லை தட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஹவ் ஷுட் ஐ ஹேண்டில் தட். ஹவ் ஷுட் ஐ ஹேண்டில் இட். ஹவு ஷுட் ஐ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஹவு ஷுட் ஐ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாம் இப்போது எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. வெளியில் போயாச்சு. வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், இப்போ நம்ம எங்கே தங்குறது, நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சில நேரம் வெளியில் டூர் மாதிரி போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ சொல்லும்போது நாம் இப்போ எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல எங்கே அப்படின்னு சொல்லும்பொழுது எடுத்தோடனே நம்ம வேர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. வேர் ஷுட். வேர் ஷுட். நாம் அப்படின்ற இடத்துல நம்ம வி யூஸ் பண்ணியாச்சு. வேர் ஷுட் வி. தங்க வேண்டும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நாம் ஸ்டே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். வேர் ஷுட் வி ஸ்டே. இப்போ அப்படின்றதுக்கு நவ் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, வேர் ஷுட் வி ஸ்டே நவ். நம்ம இப்போ எங்கே தங்கணும், வேர் ஷுட் வி ஸ்டே நவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் அபராதங்களை தவிர்க்க எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ இல்லை இந்த கரண்ட் பில் பே பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணுற இடத்துல வந்து டே வந்து தாண்டி போயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்வீங்க, ஓ அவளுக்கு வந்து
பில் பே பண்ணுற டைம் தாண்டி போயிடுச்சு. ஸோ இப்போ அவள் அந்த பெனால்ட்டியை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் இந்த வாக்கியத்தை வந்து உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா இது இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம். அவள் அபராதங்களை தவிர்க்க எவ்வளவு பணம் கட்ட வேண்டும். இதில் கொஸ்டின் வேர்டு என்னது, எவ்வளவு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹவு மச் எவ்வளவு பணம். அப்போ ஹவு மச் மணி. அடுத்ததான் நம்ம என்ன போடணும், ஷுட். இதில் சப்ஜெக்ட் என்ன, அவள். அப்போ ஹவு மச் மணி ஷுட் ஷீ என்ன பண்ணணும், அவள் கட்ட வேண்டும். அப்போது பேன்னு சொல்லி போடணும். ஓகே, ஹவு மச் மணி ஷுட் ஷீ பே. எதுக்காக அப்படின்னா அபராதங்களை தவிர்க்க. அப்போது அபராதங்களை தவிர்க்க அப்படின்றதுக்கு நம்ம டு அவாய்ட், தவிர்க்க அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து அவாய்ட் அப்படின்னு சொல்லணும். டு அவாய்ட், எதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அபராதங்களை. அது இங்கிலீஷில் நம்ம பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். ஓகே, பெனால்ட்டியை வந்து பெனால்ட்டிஸ், ஏன்னா வந்து இது அபராதங்களை அப்படின்னு சொல்லும்போது பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது டு அவாய்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னா அபராதங்களை தவிர்க்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹவு மச் மணி ஷுட் ஷீ பே டு அவாய்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது நான் என்ன சொல்ல வேண்டும், நான் எப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டும், நான் எப்போ போகணும், நீ எங்கே போகணும். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம அதிகமாக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த 4 சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.